முத்துவை எப்படா குறை சொல்லலாம், ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மக்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அதுக்காக ஒரு குறும்படம் போட்டு முத்துவை தேவையில்லாமல் திட்டிகிட்டு இருக்காங்க. அது என்ன விஷயம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது இன்றைக்கி பெஸ்ட் பெர்ஃபார்மர் சூஸ் பண்ணும்போது முத்துக்குமரன் வந்து மஞ்சரிக்கு ஒரு ரீசன் சொல்லியிருப்பாரு. மஞ்சரியால் யாருமே காயம் படலை, ஆனால் மஞ்சரி வந்து நல்லா விளையாண்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. அதுக்கு வந்து மஞ்சரி அந்த டாஸ்கில் இருந்து எடுத்து ஒரு குறும்படம் போட்டிருக்காங்க. மஞ்சரி வந்து பின்னாடி அன்ஷிதா ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ மஞ்சரி கையில் இருந்த கல்லை தூக்கி வீசுறாங்க, ப்ளூ டீமில் ஏதோ போடுறாங்க. அப்போ போடும்போது அது அருணோட காலில் பட்டிருக்கு போல இருக்கு, அருணுக்கு அடிபட்டிருக்கு. ஸோ மஞ்சரியால் யாருமே காயப்படலன்னு சொல்கிறாங்க, ஆனால் இப்போ அருணுக்கு மட்டும் அடிபட்டிருக்கு. எல்லாமே தெரிகிற முத்துக்குமரனுக்கு இது தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறும்படம் போட்டு அதை போட்டு வெளுத்துட்டு இருக்காங்க. எனக்கு உண்மையிலே தெரியல, அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட்டில் அந்த இடத்துல முத்துக்குமரனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லை, அவர் அங்கெங்கேயோ கிடக்கிறாரு, தரையில் கிடக்கிற மாதிரி இருக்குது. நமக்கு அந்த குறும்படத்தில் அவர் எங்கே இருக்கிறாருன்னு கூட கண்டுபிடிக்க முடியல. இங்கே மஞ்சரி அன்ஷிதாவை பிடிச்சிருக்கும் போது அவங்க தூக்கி போடுறாங்க, அது அருண் காலில் பட்டிருக்கு. அது தூக்கி வீசினவங்களுக்கும் அடிப்பட்டவங்களுக்குமே அவ்வளோ சண்டையில் தெரியுமா யார் போட்டு யார் பட்டுச்சுன்னு தெரியுமாங்கிறது நமக்கு தெரியல. இப்போ நம்ம சில டைமில் வலிக்கி விழுந்தோன்னா எப்படி விழுந்தேனே தெரியலையே, நான் வந்தேன் கால் வச்ச மாதிரி தான் இருந்துச்சு, எப்படி விழுந்தேனே தெரியல அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது தெரியாமல் அவங்க போட்டு தான் போட்டாங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எதுக்குன்னு நமக்கு தெரியல. ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லி முத்துக்குமரன் வந்து பொய் சொல்லிட்டாரு, அவர் நோட் பண்ணலை, தெரியாது, மஞ்சரிக்கு இப்போ என்ன டப்பா அடிக்கிறாரு, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது நல்லா இருக்கா இல்லையான்னு உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார்